ஏக்நாத்தின் குடும்ப வாழ்க்கையின் ஆரம்பம். சந்த் துக்காராம் மற்றும் சந்த் ஏக்நாத் இருவரும் திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஆன்மீக முக்தியை அடைந்தனர். ஏக்நாத்தின் குடும்பத்தில் அவரது மனைவி கிரிஜாபாயைத் தவிர அவருக்கு உத்தவ் என்ற சீடரும் இருந்தார். இது தவிர அவருக்கு குழந்தைகளும் இருந்தனர். ஏக்நாத்தின் வாழ்க்கை ஏற்கனவே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருந்தது. அவர் திருமணம் செய்து கொண்டபோது அவரது மனைவியும் இரட்சிப்புக்காக ஜெபித்த பிறகு தனது வாழ்க்கையில் வந்திருப்பதைக் கண்டார். ஏக்நாத்துக்கும் கிரிஜாபாயுக்கும் வாழ்க்கையில் ஒரே குறிக்கோள் இருந்தது. ஏக்நாத் மகாராஜுக்கு அவர் விருப்பப்படி ஒரு துணைவியார் கிடைத்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மனைவி சாரதாதேவிக்கு பதிலாக வேறு யாராக இருந்திருந்தால் அவரது வாழ்க்கை கதை வேறு மாதிரியாக இருந்திருக்கும். அதேபோல் ஏக்நாத் மகாராஜின் மனைவி கிரிஜாபாய் இல்லையென்றால் அவரது கதை வேறு மாதிரியாக இருந்திருக்கும். அவரது இல்லற வாழ்க்கையில் விருந்தினர்கள் இரவில் தாமதமாக வீட்டிற்கு வருவது போன்ற சம்பவங்களும் நடந்தன. சில சமயங்களில் கீர்த்தனைக்கு முன்பே மக்கள் வருவார்கள். ஏக்நாத்தின் பெயர் வெகுதூரம் விவாதிக்கப்பட்டதால் அவரது புகழ் எல்லா இடங்களிலும் பரவியது. எனவே கீர்த்தனைக்காக மக்கள் வெகுதூரத்திலிருந்து வருவார்கள். கீர்த்தனை முடிந்த பிறகு பல முறை அவர்கள் அவரது வீட்டிலேயே தங்குவார்கள். முன்பு அவரது வீடு மிகவும் சிறியதாக இருந்தது. ஆனால் எப்படியோ அனைவரும் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வார். திருமணத்திற்கு பிறகு இல்லற வாழ்வில் ஈடுபட்ட போதிலும் ஏக்நாத் தனது பெரும்பாலான நேரத்தை உண்மையை பரப்புவதில் அர்ப்பணித்தார். அவரது சீடர் உத்தவ் அனைத்து வெளிப்புற வேலைகளையும் கவனித்துக் கொண்டார். ஏக்நாத்தின் மனைவி கிரிஜாபாய் இளம் வயதிலேயே வீட்டு வேலைகள் அனைத்தையும் பொறுப்பேற்று கொண்டார். எனவே ஏக்நாத் வேறு எதையும் பற்றி கவலைப்பட்டதில்லை. அவர் தனது மனைவியுடன் வாழவும் சத்சங்கத்திற்காகவும் ஒரு சிறிய குடிசையை கட்டினார். படிப்படியாக சத்சங்கத்திற்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. இதன் காரணமாக ஏக்நாத் தனது குடிசையின் அளவை அதிகரிக்க வேண்டியிருந்தது. இறுதியில் அங்கு ஒரு பெரிய வளாகம் கட்டப்பட்டது. அங்கு சத்சங்கமும் கீர்த்தனையும் நடத்தப்பட்டன. மக்கள் தொலைதூரத்திலிருந்து அங்கு வந்து கீர்த்தனையில் நடனமாடுவார்கள், தரிசனம் செய்வார்கள், சுய உணர்வை பெறுவார்கள். அந்த உணர்வில் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் தங்கள் தீமைகளிலிருந்து விடுபடத் தொடங்குவார்கள். சத்சங்கத்திற்கு வருவதன் மூலம் அந்த நேரத்தில் மக்களின் தேவைகள் நிறைவேறத் தொடங்கின. கிரிஜாபாயும் தனது கணவரின் தாத்தா பாட்டிக்கு சேவை செய்வதில் எந்த முயற்சியும் எடுக்க தவறாமல் இருந்தார். சக்ரபாணியும் அவரது மனைவியும் உயிருடன் இருந்தவரை கிரிஜாபாய் அவர்களின் விருப்பப்படி அனைத்து வேலைகளையும் செய்து அவர்களுக்கு சேவை செய்தார். ஏக்நாத்தின் திருமணத்திற்கு சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவரது தாத்தா பாட்டி இருவரும் இறந்துவிட்டனர். இப்போது வீட்டின் முழு சுமையும் கிரிஜாபாயின் மீது விழுந்தது. அவர் இயற்கையால் மென்மையானவர், அமைதியானவர் மற்றும் கனிவானவர். குழந்தைகள் மற்றும் முதியவர்களிடம் தர்மம் செய்வதிலோ அல்லது அன்பாக நடந்து கொள்வதிலோ ஏக்நாத்தை விட அவர் குறைவானவர் அல்ல. வாசலுக்கு வரும் எந்த விருந்தினரும் வெறுங்கையுடன் திரும்பக்கூடாது என்று ஏக்நாத் மகாராஜ் விரும்பினார். மேலும் கிரிஜாபாய் எப்போதும் தனது கணவரின் இந்த விருப்பத்தை நிறைவேற்றினார். இரவும் பகலும் அடுப்பு பற்றவைப்பதிலும் சமைப்பதிலும் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதிலும் அவர் ஒருபோதும் சோம்பலை காட்டவில்லை. வீட்டு வேலைகள் அனைத்தையும் கவனித்துக் கொண்ட பிறகு கிரிஜாபாய் ஹரி மந்திரத்தில் மூழ்கியிருந்தார். இந்த வழியில் கிரிஜாபாய் ஏக்நாத் மகாராஜுக்கு தனது உலகியல் மற்றும் ஆன்மீக நோக்கங்களை இணைப்பதில் பெரிதும் உதவினார். ஏக்நாத் மகாராஜ் விருந்தினர்களை கணவர் மற்றும் மகனை உணவு நேரத்தில் சமமாகக் கருதும். பணத்தின் மீதான பேராசையால் மனம் தொடப்படாத பெண்ணுக்கு மட்டுமே ஆன்மீக நோக்கங்களுக்கு உரிமை உண்டு என்று கூறுவார். கிரிஜாபாயின் குணங்களால் ஏக்நாத் மகாராஜின் திருமண வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தது.
ஆன்மீக நோக்கங்களின் பாதையில் புறப்பட்ட பல துறவிகள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். சில துறவிகள் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் அவர்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் ஏக்நாத் மகாராஜின் திருமண வாழ்க்கை அந்த நேரத்தில் அனைவருக்கும் ஒரு சிறந்ததாக மாறிக்கொண்டிருந்தது. அடுத்த பதிவில் ஏக்நாத்தின் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் கேட்கலாம்.